பச்சை துண்டை போட்டுக்கிட்டு தஞ்சாவூர்ல மைக்க பிடிச்சிட்டு காலுகாலும் கத்துனா விவசாயம் வந்துருமா? அதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை, அதுக்கான புரிதல்லாம் வேணும். அனைவருக்கும் இனிய ரம்லான் தின நாள் வாழ்த்துக்கள். தல ரம்சான் வேற, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தளபதியும் தனிநபர் விமர்சனம் பண்ண வேணாம். இதுவரைக்கும் திமுக செய்த நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு சொன்னாங்க. சரி, ஜல்லிக்கட்டு கால அனிமல் ஹஸ்பண்டரி மாடு இதை பத்தி பேசலான்னு பார்த்தா ஜல்லிக்கட்டுக்கு என்னமோ நான் தான் காப்பி ரைட் எடுத்து வச்சிருக்க மாதிரி பேசுவாங்க சில பேர். அதனால வேளாண் துறையில திமுக எவ்வளவு சிறப்பா இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். இது கடந்த கால அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒப்பீடு தான். இது வரைக்கும் சேமிப்பு திறன், அதாவது வேர் ஹவுசிங் வந்து 1 லட்சம் மெட்ரிக் டன்னா இருந்தது, இன்னைக்கு 6 லட்சம் மெட்ரிக் டன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இது வரைக்கும் ஊக்கத்தொகையா வந்து அதிமுக ஆட்சியில ஒரு 50ல இருந்து 80 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி திமுக ஆட்சியில வந்து 130 ரூபால இருந்து 150 ரூபா வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சாகுபடி பரப்பளவு 57 லட்சம் ஹெக்டர்ஸ்ல இருந்து இன்னைக்கு 62 லட்சம் ஹெக்டர்ஸா மாறி இருக்குது. இதெல்லாம் வந்து திமுக செய்த சாதனைகள். இதெல்லாம் கூகுள்ல பார்த்தாலே தெரியும். எங்க இத்தனை வருஷம் நம்மளுக்கு தெரிஞ்சது ஷூட்டிங் தொல்லாம், அதை எடுக்க போறோன்ற பேர்ல தான் 50 பேரை கொண்டு விட்டோம். சரி, ஓகே, ரமலான் தின நாள் வாழ்த்துக்கள். இப்ப இந்த வீடியோவை பிக் பாஸ் ஜோலி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது டிவிகேவோட மாநாடு வேலூர்ல நடந்துச்சு. அந்த டைம் தளபதி விஜய் ஜல்லிக்கட்டு காளையை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பிக் பாஸ் ஜோலி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து டிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிச்சு இப்ப பிரச்சாரமும் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்க நிலையில வேளாண் துறையில டிஎம்கே என்ன நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏடிஎம்க்கு கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர்ல தளபதி விஜய் விவசாயத்தை பத்தி பேசினது மட்டும் இல்லாம கரூர் சம்பத்தை பத்தியும் பேசியிருக்காங்க. இப்ப இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.